ஆல்பா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நடந்து முடிந்த காலேஜ் டிஆர்பி அதில் தமிழ் தகுதி தேர்வு எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதனால் அதில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகள் தான் சொல்ல போகிறேன். அதில் 10th புக்கில் இருந்தால் எல்லா கொஷினுமே எடுத்திருக்காங்க. 1 or 2 கொஷின்ஸாக ஜென்ரலாக கேட்ட மாதிரி இருக்குது. 99% வந்து உங்களுக்கு 10th தமிழ் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் 10th தமிழ் புக் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹையஸ்ட் மார்க் எடுக்கு. இதில் பாஸ் பண்ணால் போதும், இருந்தாலும் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நான் பேஜ் நம்பரோடு உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இதில் ஆன்சர் கீயில். அதுதான் என்னுடைய ஸ்பெஷலே. ஃபஸ்ட்டு 1 கொஷின் பார்த்தீங்கன்னா வெய்யோன் அப்படின்னு தொடங்குகிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்தா டைம் ஆகும். ஆப்ஷன் சி. பேஜ் நம்பர் வந்து அது 10th புக்கில் 137வது பக்கத்தில் இருக்குது. எடுத்து பாருங்கள். இது கம்பராமாயணம் பாடலில் வரக்கூடிய லைன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார், பிரபஞ்சன், கண்ணதாசன், கமலலாயன் எல்லாருமே 10th புக்கில் தான் இருக்குது. ஆப்ஷன் இதுக்கு வந்து பி, பாம்பே. ஓகேங்களா? இதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது உங்களுக்கு நடுவில் புத்தக பக்கத்தில் பார்த்துக்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இதில் வந்து நடத்தல், நில்லாமை, தல் அந்த விகுதிகளை வச்சு தொழிற்பெயரை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 17. ஆப்ஷன் வந்து ஏ. அதுலேயும் போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 4th ஒன். இதில் வந்து பீடு, ஊழ், தன்பெயல், ஊழி இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. இதுக்கு வந்து நான் ஜென்ரலாக தான் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் நான் தேடின கிடைக்கல, அப்புறம் கிடைச்சா உங்களுக்கு போடுறேன். அடுத்தது 5th ஒன்னுக்கு கூற்று காரணம் கூற்று 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 6 கூறுகள், இது சரிதான். ஆனால் சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா திங்களின், திங்கள்னா மாதம்னு பொருள். ஓகேங்களா? இது திங்களின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று 1 மட்டும் சரியானது. இது வந்து பேஜ் நம்பர் 145 அதே 10th புக்லேயே இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. கார்காலம், பின்பணி காலம், முதுவேநீர் காலம் இதுவும் 10th புக்கில் 145வது பக்கத்திலே ஒரே இதில் எடுத்திருக்காங்க. உண்மையிலே 4 மார்க் இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் கூற்று தான் நிறைய கேட்டிருக்காங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். கூற்று இன்னொன்று வந்து பெருந்திணை ஆண்பார் பெண்பார் கூற்று என வகைப்படும். இது கூற்று 1, 2 சரி. பேஜ் நம்பர் 177 இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சாலச் சிறந்தது, அவரே சொன்னார், கேட்ட பாடல், பாடி மகிழ்ந்தனர் இதெல்லாம் வந்து தொடர் வகை தான் கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் 63, 64 இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி, அதாவது பாம்பே. ஏன்னா ப்ரொனவுன்சியேஷனில் சில பேருக்கு டீன்னு கேட்கலாம், அதனால் பி. அதோட ஆன்சர் வந்து பி. பொறுத்துக. அடுத்தது குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து பி. இதுக்கும் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் நான். பேஜ் நம்பர் 146. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிண்கிணி. இது ஒரு பாக்ஸ் மாதிரியே இருக்குது. அழகாக எடுத்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். கிண்கிணி, சூழி, சுட்டி, குழை. இது வந்து பேஜ் நம்பர் 135 இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கொஷின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11 கேள்வி நான் அப்படின்ற தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 3 பொருந்தியுள்ளவை. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் கடற்கூத்து, வானம் வசப்படும், உனக்கு படிக்க தெரியாது இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. இதுவும் நமது புத்தகத்திலே இருக்குது. பேஜ் நம்பர் 1 தேடினா கிடைக்குது உங்களுக்கு. பேஜ் நம்பர் 39 கடற்கூத்து இருக்குது. அப்படியே நான் எல்லாத்துக்கும் பேஜ் நம்பர் சொல்கிறேன். இதில் ஏ வந்து ஆப்ஷன் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா கொம்பிலிருந்து. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தேன் உங்ககிட்ட அடிக்கடி. இதில் பார்த்திங்கன்னா அந்த சொல்லாட்சி செமையாக இருக்கும். இது வந்து இந்த லெசன் படிச்சிங்கனாலே அதில் கொம்பிலிருந்து பிரிவது. இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்தது உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. இது ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி. இதுக்கும் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் 40, 41 கொடுத்துருக்காங்க. அடுத்த கூற்று இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை. இது பேஜ் நம்பர் 29 எடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டி, டெல்லி. 16 பார்த்திங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். ஆப்ஷன் பி, பாம்பே. பேஜ் நம்பர் 110 இருக்குது இந்த வினாவுக்கான விடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17 அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் வந்து பி, பாம்பே. நடுஇரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பண்பு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 51 இருக்குது உங்களுக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். கூற்று ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் ஜி.யு. போப் வந்து மொழிபெயர்த்தார் அப்படின்றாங்க. இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3 மட்டும்தான் சரியானது. அது வந்து பிறமொழி இலக்கியங்கள்,
தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. இதுக்கு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 102 103 இருக்குது. 10th புக்லேயே இருக்குது. அடுத்த கொஷின் பார்ப்போம். அடுத்தது கூற்று சொல்லியிருக்காங்க. வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பயின்று உருண்டு. இது வந்து கூற்று 1 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுக்கு இதோட பேஜ் நம்பர் 195 10th புக்கில் இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா பொறுத்துக வளவா வா. இது வந்து தொடர வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி பாம்பே. இதோட பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 63. அடுத்த கொஷின் பொருந்தா தொகை சொல்லை தேர்க அப்படின்றாங்க. இதில் வந்து சாரை பாம்பு மார்கழி திங்கள் வெண்டைக்காய் எல்லாமே இருவேறெட்டு பண்பு. மலர்கை மட்டும்தான் உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டான ஒன்று. ஆட் ஒன் அவுட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 41. அடுத்த கொஷின் பாருங்கள். உவப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக அழைப்பது பால் வழு அமைதி. இது புத்தகத்தில் 91வது பேஜில் இருக்குது. வெற்றி வேர்க்கை நருந்தொகையில் தான் சொல்லியிருக்காங்க என்று அழைக்கப்படும் நூல். பேஜ் நம்பர் 55. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து அப்படின்றது முக்கூடர் பல்லில் வருகின்ற விடை. படற்கை வினையை தேர்க அப்படின்னா படற்கைன்றது பேசினார்கள், அதுதான் வந்து சரியான விடை. இது வந்து பேஜ் நம்பர் 90 அப்படியே இருக்குது. இந்த வார்த்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். பலவின்பால் தொடரை தேர்க அப்படின்றது மலைகள் மீது மேகம் திரண்டது. இதுவும் பேஜ் நம்பர் 90 மலைகள் அந்த தொடரை வச்சு பலவின்பால் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 27. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயண். நல்லாவே தெரியும் உங்களுக்கு. பேஜ் நம்பர் 62 இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும். இது வந்து நம்ம திருக்குறளை உதாரணமாக சொல்கிறோம். மோப்பக்குழையும் அனிச்சம். பேஜ் நம்பர் 50. 29. வலிமிகு வலி இல்லை என்றவர் ஐயூர் முடவனார். பேஜ் நம்பர் 28 கொடுத்துருக்காங்க. அடுத்து 30. கோவலன் கண்ணகி சீத்தலை சாத்தனார் தான் சொல்லியிருப்பார். பேஜ் நம்பர் 170. எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.